ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால மீன் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு, பெப்பர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம். ஏன்னா கொஞ்சம் மசாலா எல்லாம் நல்லா ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கும், ஃப்ரை பண்ணும்போது எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தோம். மரவள்ளி கிழங்கு வந்துட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகட்டி அதில் வந்துட்டு டர்மரிக் பவுடரும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துட்டேன்னா அந்த கிழங்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு வந்துட்டு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி வந்துட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு, கொரியாண்டர் பவுடரு. நான் எப்போவுமே வந்துட்டு குழம்பு வைக்கும்போது சில்லி பவுடரை விட அதிகமாக வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். இப்போ சில்லி பவுடர் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுக்கிறேன்னா கொரியாண்டர் பவுடர் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுப்பேன். அந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிறதுக்கப்புறம் புளி வந்துட்டு கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் தான் மாங்காய் வந்துட்டு மீன் குழம்புக்கு ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக நான் வந்துட்டு அத்தை வீட்டுக்கு போகும்போது அத்தை வந்துட்டு இந்த மாதிரி தான் குழம்பு செஞ்சாங்க. டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மாங்காய் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மீன் வந்துட்டு ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்தேன்னா மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபைனலாக வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும். மற்ற ஆயிலே நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு பெட்டராக தோணுது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது தான். கொஞ்சம் கறிவேப்பிலாவும் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாங்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி மீன் குழம்பும் மரவள்ளி கிழங்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் தேங்காய் எண்ணெயில் மீன் ஃப்ரை பண்ணாதவங்க இன்னொரு வாட்டி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.